الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஈடு இணையில்லாத, யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாத, யாருக்கும் பிறக்காத, யாரையும் பெற்றெடுக்காத, சிறிய மற்றும் பெரிய எல்லா குறைகளிலே இருந்தும் பரிசுத்தமான, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய அருளால் அருளப்பட்ட ஒரு பரிசுத்தமான மார்க்கம் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய மார்க்கமானது, அந்த மார்க்கத்தை யார் பின்பற்றினாலும், அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மார்க்கம் எந்த அளவிற்கு புனிதமானதோ, எந்த அளவிற்கு பரிசுத்தமானதோ, அதே போன்று அதை பின்பற்றக்கூடியவர்களையும் அந்த இஸ்லாமிய மார்க்கம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்றது. யாரெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுவார்களோ அவர்களிடமிருந்து புனிதத்துவத்தை, பரிசுத்துவத்தை, அது சுத்தத்தை எதிர்பார்க்கின்றது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான முறையில் பின்பற்றக்கூடியவர்களை தான் அல்லாஹ்வும் அங்கீகரிக்கின்றான். அவர்களுக்குத்தான் நன்மைகளும் வழங்கப்படுகின்றன. அந்த பரிசுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா நற்கூலி வழங்குவதும் இல்லை, அவர்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவர்களுடைய துஆக்கள் எல்லாம் கபூலாகுவதும் இல்லை. இப்பொழுது நாம் பரிசுத்தம் என்றால் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய சுத்தம் என்றால் என்ன, புனிதம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, இஸ்லாம் 3 வகையில் சுத்தத்தை கூறுகின்றது, பரிசுத்தத்தை கூறுகின்றது. ஒன்றாவது வெளிரங்கமான சுத்தம், இரண்டாவது அந்தரங்கமான சுத்தம், மூன்றாவது இவருடைய வாழ்வியல் சம்பந்தமான, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான, இவருடைய பழகும் பண்பாடுகள் சம்பந்தமான சுத்தத்தை. இந்த 3 வகையான சுத்தமும் இருந்தால் மட்டுமே அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இபாதத்தை ஏற்றுக்கொள்வான், துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த 3 வகையான சுத்தங்களில், இந்த 3 வகையான புனிதங்களில் ஒன்று குறையுமையானால் அவருடைய துஆக்களையோ இபாதத்துகளையோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை குறித்த ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ அல்லாஹு தஆலாவை இபாதத்து செய்வதாக இருந்தால் சுத்தம் தேவை, பரிசுத்தம் வேண்டும் என்பது முதலாவதான கருத்து. வெளிரங்கமான சுத்தம் என்று பார்ப்போம் என்றால்,
ஒருவர் தொழுகைக்காக வேண்டி வரும் பொழுது அந்த தொழுகையை கூடுவதற்காக வேண்டி இஸ்லாம் அவருக்கு 7 கடமைகளை வைத்திருக்கின்றது. வெளிரங்கமான 7 கடமைகள், அந்தரங்கமான 6 கடமைகள். அப்போ தொழுகையுடைய ஃபர்துகள் 13 என்பதாக சொல்வாங்க. ஒரு தொழுகை கூடுவதற்கு 13 ஃபர்துகள் இருக்கின்றன. இதில் தொழுகைக்கு வெளியே 7, தொழுகைக்கு உள்ளே 6. அந்த வெளியே என்ன ஃபர்லு 7ன்னு சொன்னால், உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், மறைக்க வேண்டிய மானத்தை மறைத்து இருப்பது, நேரம் அறிவது, கிபிலாவை முன்னோக்குவது, நியத்து செய்வது. இது 7 தொழுகைக்கு வெளியே. தொழுகைக்கு உள்ள நியத் செஞ்சதுக்கு அப்புறம் 6 ஃபர்ல்கள் உள்ளது. என்னது? தக்பீர் கட்டுவது, அடுத்து நிலை நிற்பது 2, மூணாவதாக கிராத் ஓதுவது, ருக்கு செய்வது, சஜிதா செய்வது, கடைசி இருப்பது. உள்ளக்க 6, வெளியில் 7, உள்ளக்க 6. இந்த 13 ஃபர்துகள் இருந்தால் மட்டுமே தொழுகை கூடும். இந்த 13இல் ஒன்று குறைந்து விடுமையானால் தொழுகை பாத்திலாகிவிடும். இது இஸ்லாமிய சட்டம். இப்போ முதலாவதாக எடுத்தவன் என்ன சொல்கிறோம் பாருங்கள், உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். ஒருத்தவருக்கு குளிப்பு வாஜிபாக கடமையாக இருக்குது. அவர் குளிக்காமலேயே 1000 ரக்காத்து தொழுகிறார். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவருடைய உடல் சுத்தம் இல்லை. ஒருத்தவர் குளித்து சுத்தமாக இருக்கிறார் என்றாலும் ஏதோ மலஜலம் போயிட்டு வந்தார், காற்று பிறஞ்சது, இதன் காரணமாக மார்க்கம் அவருக்கு சிறு துளக்கு இருப்பதாக கூறுகின்றது. ஒழுவின் மூலமாக அது நிவர்த்தி செய்யப்படும். அப்போ அந்த ஒழுவு கூட இல்லாமல் ஒருவர் எவ்வளவு ரக்காத்துகளை தொழுதாலும் கூட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸலாத்த இல்லா பி தஹூரின், இந்த பரிசுத்தம் இல்லாமல் தொழுகை கூடுவதில்லை. வலா சதகத பி உலூலின், சதகா என்பது ஹராமான பொருளை கொண்டு சதகா செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ். வட்டி வாங்கியோ திருடியோ ஏமாற்றியோ ஒரு பொருள் வச்சுருக்கிறாரு, அதில் ஒரு தர்மம் பண்ணுறாரு, அந்த தர்மத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்றதில்லை. அப்போ உதவு இல்லாமல் சுத்தம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அங்கீகாரம் இல்லை. இது வெளிரங்கமான சுத்தம். இது சொல்ல வரேன். அந்தரங்கமான சுத்தமும் வேணும். ஒருத்தருக்கு வெளிரங்கமாக எல்லா வகையான சிறப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் அவருடைய அந்தரங்கமும் சுத்தமாக இருக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுது. அந்தரங்கம் என்னங்க? அவருடைய இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணம் உள்ளவராக, ஹசது பொறாமையற்றவராக, ஒரூர் என்ற அந்த பிடிவாதம் கர்வமற்றவராக, பிறரின் மீது வம்பு இருக்கக்கூடியவர், இது போன்ற தன்மைகள் அற்றவராக இருக்க வேண்டும். அப்போது உள்ளம் சுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். அடுத்து அவருடைய உண்ணும் உணவு சுத்தமானதாக இருக்கணும். சாப்பாடு ஹலாலான முறையில் சாப்பிட்டவராக, ஹலாலான முறையிலே சம்பாதித்தவராக, ஹலாலை கொண்டு தன்னை பயன்படுத்தி கொண்டவராக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் நபத ஃபில் ஹராம், ஹராமான வருமானத்திலே, ஹராமான பொருளீட்டலிலே எந்த உடல் வளர்ந்ததோ அந்த உடல் சொர்க்கம் புகாது. தொழுகை ஏற்றுக்கிறது இல்லை, எந்த இபாதத்தை எல்லாம் ஒத்துக்க மாட்டான். அப்போ சம்பாதிக்கிறது ஹராம், இவருடைய தொழில்துறை ஹராம் இருக்குது, இவருடைய வருமானம் ஹராமாக இருக்குது. ஆனால் எல்லா தொழுகையும் செய்கிறாரு, சுத்தமாக இருக்கிறாரு, எல்லா வகையான தொழுகை இதை விட்டுறதில்லை, இபாதத்து அல்லாஹ் ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போது இப்போ உடல் சுத்தத்தை எப்படி பேணப்பட வேண்டுமோ அதுபோன்று உள்ள சுத்தமும் வேண்டும். அவருடைய உணவிலையும் சுத்தம் வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவதாக பழகும் பண்பாடுகளில் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது, அண்டை வீட்டார்களோடு முகப்பத்தாக இருப்பது, பிறருடன் பேசும் பொழுது நாவடக்கம் இருப்பது. அப்போது தன்னுடைய நாவால் கையால் யாருக்கும் தொல்லை தராதவராக இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி,
ஒருத்தர் முஸ்லீம்னு சொல்லணும்னு சொன்னால் அவனது கைகளால் பிறருக்கு எந்த வகையிலும் தொல்லை தராதவனாக, அவனுடைய வாயால் எந்த ஒருவருக்கும் கஷ்டம் கொடுக்காதவராக இருக்க வேண்டும். அப்போ தான் முஸ்லீமாகவே ஆகுவார். அப்போ ஒருத்தர் தொழுகிறார், எல்லா வகையான தன்மையும் நல்ல அமல்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் வாய் சுத்தம் இல்லை, பேச்சு சுத்தம் இல்லை, எண்ணம் சரியில்லை, உணவு சரியில்லை, இப்படிப்பட்ட அந்த அந்தரங்கமான தன்மைகள் எல்லாம் அழுக்காக இருக்குமேயானால் வெறும் வெளிரங்கத்தை பார்த்து நல்ல உடல்வாக இருக்கிறார், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு, உழவெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தார், ஆனால் வியாபாரம் சரியில்லை, பேச்சுவார்த்தை சரியில்லை, பழகக்கூடிய தன்மைகள் இல்லை அவர்கிட்ட என்று சொல்லும் பொழுது அது இபாதத்தில் போய் தடை பண்ணுதுங்க. அல்லாஹ் வணக்க வழிபாட்டுகளில் குறை வச்சு விட்டுறான், அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை நமக்கு திருக்குர்ஆனுடைய பல வசனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது, ஹதீஸுடைய பல வசனங்கள் சொல்லுது. அப்போ நம்மெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம், தொழுகைன்னு சொன்னால் எப்படி இருக்கிறோம், தொழுதா போதும், நோன்பு வச்சா, ஜக்காத்து கொடுத்தா, ஹஜ்ஜி செஞ்சால் அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கிறான் என்பதாக. ஆனால் அது நடுப்புற அல்லாஹ் எப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறான், உங்களுடைய அமல்கள் வெளிரங்கத்தை கொண்டு மட்டும் அல்லாஹ்வால் கபூல் ஆகுவதில்லை, அதை அல்லாஹ் அந்தரங்கத்தையும் பார்க்க செய்கின்றான் என்பதனை நாம் பல ஆயத்துக்களை கொண்டு விளங்க முடியும். உதாரணத்திற்கு உணவு, ஒருவருடைய வருமானம் ஹராமாக இருக்குது, பொருளீட்டுதல் அது மோசமான வழியில் இருக்கிறது, செஞ்சிட்ருக்கிறாரு, நிறைய காசு பணம் தான் வச்சுருக்கிறாரு, அவருடைய தொழுகையுடைய தன்மை என்னவாக இருக்குது, நல்லா தொழுகிறார், ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டார், எல்லா அமலும் செஞ்சுருக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டால் அவருடைய உணவு ஹராமாக இருக்கும் பட்சத்தில் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை நம்ம சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். அவர் திருக்குர்ஆனுடைய அல் முஃமினூன் என்ற சூறாவினுடைய 51வது திருவசனம். அல்லாஹ் பொதுவாக சொல்லலை, ஈமான் கொண்டவர்களே மனிதர்களே என்பதாக சொல்ல இல்லை, யா ஐயுஹர் ருசுல், ஓ ரசூல்மார்களே, நபிமார்களை கூப்பிட்றான். நபிமார்களில் ரசூல்னு ஒரு பிரிவு இருக்குது, நபின்னு ஒரு பிரிவு இருக்குது. ரசூலுக்கும் நபிக்கு என்ன வித்தியாசம்? நபிமார்கள்னு சொல்கிறோம், ரசூல்மார்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நபிமார்கள் என்று சொன்னால் பொதுவாக அல்லாஹு தாலாவிடமிருந்து அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் நபிமார்கள், காமன் பெயர் அது. ரசூல்மார்கள்னு சொன்னால் அந்த நபிமார்களிலேயே சிலரை தேர்வு செய்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து புதிய மார்க்கம் சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுத்துருப்பான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், நமது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நமது நாயகம் பெருமானார் ரசூல்மார்கள். இவர்களுடைய வேதங்கள் இவர்களுக்கு புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு, புதிய சட்டமெல்லாம் புதுசு. ஆனால் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம்லாம் இருந்தாங்க இல்லையா, இவர்களெல்லாம் ரசூல்மார்கள் அல்ல, நபிமார்கள். அப்போ முந்திய நபிமார்களை பின்பற்றி அந்த சட்டத்தின் பிரகாரம் மக்களுக்கு போதிச்சாங்க. அப்போ விளங்கி இருக்கும் உங்களுக்கு, ரசூல்மார்கள்னால் கேட்டகரி கொஞ்சம் பெருசு, நபிமார்கள் பொதுவான வார்த்தை, எல்லாரும் நபி தான் ஹயர். அப்போ எல்லாம் என்ன செய்யறான், ரசூல்மார்களை கூப்பிடுறான், உயர்ந்த கேட்டகரியே கூப்பிடுறான். யா ஐயுஹர் ருசுல், ஒரு நபியை சொல்ல இல்லை, ரசூல்மார்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், குலூ மினத் தய்யிபாத்தி, நீங்கள் ஹலாலான உணவை நீங்கள் தேடி உண்ணுங்கள், ஹலாலான முறையில் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்கட்டும், உங்கள் உணவு பழக்கம் ஹலாலான உணவாகத்தான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அமலு சாலிஹன், சாலிஹன் அமல் அப்புறம் செய்யுங்க. அப்போ எப்போ உணவில் ஹலால் வராதோ அமலில் சாலிஹ் வராது. அப்போது உங்களுடைய உணவை ஹலாலாக்கி கொள்ளுங்கள், உயர்ந்த உணவுனா ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், அப்புறம் நீங்கள் சாலிஹான அமல்களை செய்யுங்க, அப்போ தான் அமல் சாலிஹாக ஆகும். இன்னி பிமா தஅமலூன அலீம், நான் உங்களுடைய செயல்பாடுகளை நான் அறிந்து கொண்டு இருக்குகின்றேன். எப்படி சம்பாதிக்கிறீங்க, எந்த வகையில் வருமானம் வருது, என்னத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க, ஹலாலா ஹராமா, இதையெல்லாம் நான் பார்த்து தான் கூலியை கொடுப்பேன். அப்போ உங்கள் அமல்களுக்கு அசல் தன்மை என்னாங்க, அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ ஹலாலான உணவு இல்லாமல் ஹராமான ஒரு பொருளிலே வருமானத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதர், ஒரு முஃமின்
எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் கூட அவருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கம் சொல்லுவாங்க. இதில் ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் அவங்க? இமாமுல் ஆதம். அப்போது அபு ஹனீஃபா ஹனஃபி மதுஹபினுடைய பெரிய இமாம். அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்மளுக்கு தஃப்சீர்களில் பார்க்கலாம். லவ் அன்ன அபுதன் அபதல்லாஹ ஹத்தா ஷார மிஸ்ல ஹாதல் சாரியா, ஒரு தூணை காட்டி சொல்கிறாங்க, இந்த தூண் மாதிரி ஒரு அடியான் அல்லாஹுவை நின்று வணங்குகிறார். அல்லாஹ் வணங்குறார், தூண் நிற்கிற மாதிரி நிற்கிறார் நிலையில், அப்படியே ஒரே நிலையாக எந்த கோணமும் திருப்பாமல் இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக தொழுகிறார். அதான் உதாரணம் சொல்கிறாங்க, தூண் மாதிரி நின்று தொழுகிறாரு. ஆனால் சும்ம இன்னஹு லா எதிரி மா எதுகுலு ஃபி பத்னிஹி மாலுன் ஹராமுன் அவ் ஹலாலுன், அவர் சாப்பிட்ட உணவு இது ஹலாலா ஹராமாங்கிற பாகுபாடெல்லாம் இல்லாமல் வயிறு நிரம்பினா போதும், ஏதோ சோறு கிடைச்சா போதும் என்பதாக ஹலால் ஹராமை பார்க்காத நிலையில் உண்டு விட்டு தூண் மாதிரி நின்று தொழுகிறார். கொஞ்சம் கூட அசரில், அந்த அளவுக்கு பக்தியாளராக இருந்தாலும் கூட லா துக்பல் மின்ஹு, அவருடைய அந்த வணக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்ய தயாராக இல்லைங்கிறாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் உணவு சம்பாத்தியம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். வெறும் தொழுகை மட்டும், நான் நல்ல தொழுகையால் 5 வேளையும் போகிறேன், வியாபாரம் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சரியில்லைன்னு சொன்னால் தொழுகைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வெளிரங்கமான சுத்தம். வெளிரங்கமான சுத்தம் என்னங்க? பிறரோடு பழகும் பண்பாடுகள் நற்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நபியாக ஆனதற்கு, சிறப்பான ஆனதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அவர்கள் சிறந்த குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். சிறந்த குணவாளர் என்பதாக அல்லாஹ் புகழ்றான், போற்றி புகழ்கின்றான். இப்போ நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அந்த மீசான் தராஸ் நிற்கும் பொழுது ஒருவருடைய குணத்தை நிறுக்கப்படும், குணத்தை நிறுத்தப்படும். அது பெரிய உள்ள வெயிட்டாக இருக்குமா. அப்போ அந்த நற்குணங்களில் தலையானது எதுன்னு கேட்டால் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது. சொந்தங்களை சேர்ந்து வாழ்வது. சிலர் நல்லா சொந்தமாக இருப்பாங்க, கொஞ்சம் காசு பணம் அதிகமாக வந்துடுச்சுன்னா, வீடெல்லாம் நல்லா கட்டிட்டாருன்னு சொன்னால், கொஞ்சம் அதிகமான அந்தஸ்து உயர்ந்து போச்சு, ஜாபு கிடச்சி போச்சுன்னு சொன்னால் சொந்தங்களை மதிக்க மாட்டாங்க. நீ யார் நான் யார், நீ யாரோ நான் யாரோ, உலகத்தில் நடக்குது, அது பழக்கத்தில் உள்ள பழக்கம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் சொந்தங்களை யார் வெறுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் சேர்ந்து வாழ வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அஷூரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 23வது திருவசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். قال الله تعالى لا أسألكم عليه أجرا إلا مودة في القربى. மனிதர்களே, உங்களை நான் மனிதனாக படைத்தது, ஒரு முஸ்லீமாக ஆக்கியது, உங்களுக்கு கை கால் சலாமத்தை கொடுத்தது, நல்ல மனைவியை, நல்ல மக்களை, எவ்வளவோ அல்லாஹ் நியாமத்தை நம்மளுக்கு செஞ்சுருக்கிறான், நிறைய செஞ்சுருக்கிறான். அது கணக்கில் போட முடியாது. நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் அருள் கொடைகள் செஞ்சுருக்கிறான். இவ்வளவு அருள் கொடைகளுக்கும் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது கைமாறாக என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய சொந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், அது போதும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, உங்களுக்கு நான் செய்திருக்கக்கூடிய இவ்வளவு நேமத்துகளுக்கு எனக்கு கைமாறு நீங்கள் செய்வதாக இருந்தால் உங்களுடைய சொந்தங்களோடு, உங்களுடைய அந்த இரத்த உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் அது எனக்கு கைமாறாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நல்லா சொல்கிறோம். இது சம்பந்தமாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிட்டு வரோம்? தொழுகைக்கு வெளிரங்கமான சுத்தம் தேவை,
முக்கியம். அந்தரங்கமான சுத்தங்களை பற்றி சொல்கிறோம். அப்போது கல்பு சுத்தமாக இருக்கணும், வயிறு சுத்தமாக இருக்கணும், அவருடைய வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், அவருடைய நடைமுறைகளெல்லாம் சுத்தமாக இருக்கும். அப்போது அந்த வகையில் இவருடைய சுற்றத்தார்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை, இது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் கிதாபுகளில் பார்த்தோம்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. சொன்னார்கள், யா அலி, ஓ அலியே, லவ் அன்ன அபதன் மிஸ்லமா கான அபதல்லாஹ் மிஸ்லமா கான நூஹுன் ஃபீ கௌமிஹி. நூஹ் அலி அவர்களே, ஒரு மனுஷன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கவுமுகளுக்கு 950 ஆண்டுகள் ரொம்ப சபூர் செஞ்சு பொறுமையாக மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அல்லவா, அவ்வளவு ஆண்டுகள் உங்களில் ஒருவன் வாழ்ந்து, அப்போ 950 ஆண்டுகள் வாழ்கிறார். அப்படி ஒருவர் வாழ்ந்து அதோடு மட்டும் இல்லாமல் அவ்வளோ காலம் வாழ்ந்து தொழுகிறார், வணக்கம் புரிகிறார். 950 ஆண்டுகள் இன்னும் தொழுகிறார் அல்லாஹ்வே. வகான லஹு மிஸ்ல உஹதின் ஸஹபன், அவருக்கு நிறைய செல்வம், உஹது மலை அளவுக்கு செல்வமும் இருக்குது. உஹது மலை அளவுக்கு பெரும் செல்வந்தர். அந்த செல்வம் எல்லாத்தையும் ஃபன்ஃபகஹு ஃபீ சபீலில்லாஹ். அப்போது 950 ஆண்டுகள் வாழ்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவு பண்ணுறாரு. வமத்த ஃபி உமரிஹி ஹத்தா ஹஜ்ஜ அல்ஃப ஆமின் ஃபீ கதமைஹி, காலாலேயே நடந்து போய் 100 ஹஜ்ஜுகளையும் செஞ்சிட்டார். நல்லா பார்க்கணும், 950 வருஷம் வாழ்ந்தார். அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்துருந்தா 1000 வருஷமாக இருந்தும் கூட நீங்கள் 1000 ஹஜ்ஜையும் செஞ்சுருக்கிறாரு. உஹது மலை அளவுக்கு தங்கத்தையும் கூட அவர் தர்மம் செஞ்சுருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஷஹீதாக இருக்கிறார். அவர் எப்படி ஷஹீதாக தெரியுமா? அதையும் சொல்கிறாங்க, இதா புத்தில பைன ஸஃபா வல் மர்வத்தி மஸ்லூமன். ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு, அந்த 100வது ஹஜ்ஜு செய்யும் பொழுது, 1000வது ஹஜ்ஜு செய்யும் பொழுது சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் அந்த தொங்கோட்டம் செய்கிறாங்க இல்லையா, அங்கே வச்சு கொலை பண்ணிட்டாங்க, ஷஹீதாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சொல்லி காட்டக்கூடிய ஒரு உதாரணம். அப்போ அமல்களில் சிறந்த அமல்கள் இதெல்லாம். அப்போ 1000 ஹஜ்ஜு செய்கிறது, ஒரு மலையளவுக்கு தங்கத்தை செலவு செய்கிறது, அப்போது ஷஹீதாக்கப்படுவது எங்கே ஷஹீதா? அல்லாஹ்வுடைய அந்த முக்கியமான ஸ்தானத்தில் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தான் ஷஹீதாக்கப்படுறார். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட வலம் யுவாலிக், சொந்த பந்தங்களை அவர் சேர்ந்து வாழவில்லை என்று சொன்னால், இவ்வளவு அமல் செஞ்சுட்டாருங்க. சொந்த பந்தத்தை எல்லாம் சேர்ந்து வாழ, நீ யார் நான் யாரா, அண்ணனாவது தம்பியாவது, யான் காசுக்காரன் பணக்காரன், நீ என்ன என்கிட்ட போட்டி போடுற, இப்படியெல்லாம் சொல்லி சொந்தங்களை வெறுத்துட்டு வரையானால் லம் யுஷம் ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார். சொர்க்கத்துடைய வாசனை கூட அவருக்கு கிடைக்காது. லம் யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைய முடியாது. ஏன்னு சொன்னால் இவ்வளவு அமல்களை விடவும் சிறந்தது சொந்த பந்தங்களை சேர்ந்தவர்கள். அப்போ பெரிய வணக்கசாலி சொல்கிறோம் இல்லையா, எல்லா அமல்களும் இருக்குது, சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ மாட்டார். இவர் நானும் பாரு, எனக்கு தான் பாரு, இப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தொழுகை ஏற்றுக்க மாட்டான், துஆவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதெல்லாம் ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள், தபரானிங்கிற கிதாபில் ஹதீஸுடைய தொகுப்பில் முக்கியமான ஒரு செய்தி, ஒரு சஹாபியை பற்றி செய்தி வருது பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கு கிளம்புறாங்க. ஜிஹாதுக்கு போர் படைகளை சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு ஜிஹாதுக்காக ரெடியாகிட்டு இருக்கும் பொழுது, அந்த புறப்படுற நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வத்தின். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக புறப்படக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, லா யஸ்ஹபுனல் யௌம மன் ஆதா ஜாரஹு. இன்னைக்கு இந்த ஜிஹாதில் உங்களில் யாராவது
தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு ஊறு விளைவித்திருப்பாரையானால், அவருக்கு கஷ்டம் கொடுத்திருப்பாரையானால், தொல்லை கொடுத்திருப்பாரையானால் அவர் நம்மளுடைய இந்த ஜிஹாதுடைய படைக்கு வர வேண்டாம் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை! உங்களில் யாராவது எங்கே போகிறாங்க? ஜிஹாதுக்கு போகிறாங்க. ஜிஹாதில் கலந்து கொள்வதற்கு சஹாபாக்கள் அணிவகுக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. யாராவது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பேச்சோ உங்களுடைய செயலோ உங்கள் நடவடிக்கை இருக்குமே, ஆனால் நீங்கள் ஜிஹாதில் கலக்காதீங்க. அப்படி நீங்கள் வருவதன் காரணமாக இந்த ஜிஹாதில் கிடைக்கக்கூடிய வெற்றி தடைப்படக்கூடும், தடையாகிடும். அங்கே கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், தயவு செய்து விலகிடுங்க அப்படின்னாங்க. அப்போது எல்லா சஹாபாக்கள் நினச்சி பார்க்குறாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்னமோ செஞ்சுருப்போமோ, தொல்லை கொடுத்துருப்போமோ, யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது, ஏன்னா சஹாபாக்கள் நம்மள மாதிரி ஆள் நல்ல மாதிரி நடிக்கிற மாதிரிலாம் இல்லை. எந்த குறையாக இருந்தாலும் வெளியே சொல்லிவிடுவாங்க. இப்படி நடந்து போச்சு யார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுவாங்க. அப்போ ஒரு சஹாபி எதிர்த்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் காலையிலங்கிறார். என்ன செஞ்சிட்டேன்? ஒரு தப்பு செஞ்சிட்டேன், நான் வரலாமான்னு அந்த தப்பை சொல்லி உங்கள்கிட்ட நான் அனுமதி கேட்குறேன். பக்கத்து வீட்டுக்கான செஞ்ச துரோகம் தான் அதுன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா செஞ்சீங்க, என்ன தப்புன்னு சொல்லும்பொழுது, ஃபகால ரஜுலுன் மினல் கௌமி அன புல்து ஃபி அஸ்லி ஹாயித்தி ஜாரி. காலையில் சுபுக்கு எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் அவசரமாக எந்திரிச்சு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய சவுத்து ஓரமாக நான் சிறுநீர் கழித்து விட்டேன் அப்படின்னாங்க. பெரிய தப்பு செய்யலை, வாயால் சண்டைக்கிட்ட போடல, எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருந்து போச்சு, சின்ன சின்ன வீடுகள் தானே. அப்போ என் சந்தில் போய் நான் சிறுநீர் கழிக்கும் பொழுது என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய சவுத்து அடியில் நான் ஒன்றுக்கு ஃபிஸாக போயிட்டேன், நான் வரலாமான்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஃபகால லா தஸ்ஹபுல் யௌம், இன்றைக்கி நீ வர வேண்டிய அவசியம் வராதிங்க, போகும். என்ன சொல்லிட்டாங்க? இன்றைக்கி வராதிங்க, உங்களுடைய வருகையினால் துவா தடையாகிடும். ஒன்று இந்த கிடைக்கிற வெற்றி கிடைக்காமல் போயிடும், போங்கன்ட்டாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாம் பரிசுத்தத்தை பாருங்கள், எவ்வளோ பரிசுத்தத்தை விரும்புது பாருங்கள். ஏதோ நானும் தொழுகிறேன் நீனும் தொழுகிறேன் என்று தொழுகைக்கு வருவது, நம்முடைய அந்தரங்க செயல்பாடுகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், நம்முடைய பேச்சு போக்குவரத்து எல்லாம் மோசமாக இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டான். எல்லாம் சுத்தமாக இருக்கும் இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு ஹதீஸில் பார்த்தோம்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸை சொல்லும் பொழுதெல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பல ஹதீஸை சொல்லிட்டு வருவாங்க. எந்த ஹதீஸுக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது மட்டும் அவங்களுக்கு வாய் குழறி போவோம், மயக்கம் வந்துடும், பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. ஒரு வகையாக சமாளித்து சொன்னாங்க, ஒரு 3 பேர்களை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா நரகத்தில் முகம் குப்பர தள்ளி இழுத்து கொண்டு போட்டுருங்க, இவர் நரகவாதி என்பதாக சொல்லுவான். ஒரு 3 வகையினர்கள் என்ன செய்வான்? முகம் குப்பர தள்ளி, சும்மா இப்படி தள்ளுறது இல்லை, முகம் குப்பர தள்ளி இழுத்து கொண்டு நரகத்தில் போடுங்கன்னு சொல்லுவான். ஒரு 3 வகையினர்கள். அந்த 3 வகையினர்கள் யாருன்னு கேட்டால், பாவிகள் அல்ல, அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்ணவங்க அல்ல, 3 பேருமே மிகப்பெரிய வணக்கசாலிகள். உலக மக்களுக்கு மத்தியில் இவரா ரொம்ப பெரிய ஆள், பெரிய நல்லடியார் என்பதாக புகழப்பட்டவங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டால், முதலாவதாக ஷஹீதுன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர், ஒரு ஷஹீதை கொண்டு வரப்படும். அப்போ அல்லாஹ் கேட்பான், எப்படி நீங்கள் மௌத்தா போனீங்க கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்காக போனேன், ஷஹீத் ஆகிட்டேன், இரத்த காயங்கள்லாம் அந்த அப்படி இருக்குது, நான் ஷஹீதானவன், நான் உனக்காக உயிர் விட்டுருக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை இல்லை பொய் சொல்கிறேன், நீ எனக்காகலாம் ஜிஹாது செய்யலை, பிறர் பார்க்க நீ ஒரு வீரன், எவ்வளோ பேரை நான் கத்தல் செய்கிறேன் பார்,
நான் எவ்வளவு வேகமான முறையில் என்னுடைய போருடைய இந்த ஆக்ரோஷமாக நடந்துக்கிறேன் பார் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும், உன்னை பெரிய வீரன் என்று புகழ வேண்டும் என்பதற்காக அவன் கல்பு சரியில்லை. உன்னுடைய கல்பில் எண்ணம் வந்துச்சு, உன் மனசு சரி கிடையாது. அதனால் உன்னுடைய அமல்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இழுத்துட்டு போங்க, குப்பரை தள்ளி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் சொல்லும்போதுலாம் மயக்கம் போட்டுருவான் அவர் சொல்லலாம். வேறு தபு உரையராது இல்லாவணும். ரெண்டாவது ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு ஆலிம்சான், நல்ல மனுஷன், நல்ல தொழுகையாளி, நல்ல கிராத் அழகாக ஓதுவாங்க, நல்ல முறையில் மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க என்பதாக மக்கள் அவர்களை உலகில் போட்டுனாங்க. எல்லாரும் சொன்னாங்க அவராக சிறந்த பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய நல்ல மனுஷன் என்பதாகவெல்லாம் புகழ்ந்தார்கள். அவர் சொல்லுவார், நான் உலகத்தில் இப்படி எல்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், அழகாக குரானை ஓதுனேன், எல்லாம் செஞ்சேன், எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்கிறேன் நீ, அதுக்கெல்லாம் உனக்கு மக்கள் புகழ்ந்தாங்க கொடுக்க முடியாது. நீ என்ன நினச்சவன் கல்பில், நான் பெரிய பேச்சாளர், என் பேரை முதல்ல போடுங்க, நான் பெரிய ஆள், முக்கியமான ஆள், எனக்கு எவ்வளவு கராய்க்கு தெரியுமா நாட்டில், அந்த பெருமை தான் உன் கல்பில் இருந்துச்சு. எனவே எனக்காக நீ செய்யலை, இழுத்து போடுவான், கல்பு சரியில்லை, அல்லாஹ் நரகத்தில் வைப்பான். மூணாவதாக ஒருத்தவரை கொண்டு வரப்படும் மிகப்பெரிய தர்ம சிந்தனை உள்ளவர், கொடையாளி, நிறைய மக்களுக்கு கொடுப்பார், நிறைய செய்வார், தான தர்மங்கள் புரிவார். அப்படிப்பட்ட அந்த கொடையாளியை அல்லாஹ் கேட்பான், எப்படியெல்லாம் பண்ண, நான் அவ்வளோ கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன் என்பதாகவெல்லாம் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்கிற நீ, உன்னை மக்களெல்லாம் போற்ற வேண்டும், கொடை வள்ளல் என்பதாக சொல்ல வேண்டும், எனக்கு பேர் கிடைக்கணும், மக்கள் என்னை மதிக்கணும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய தர்மத்தை நீ மக்களுடைய பார்வைக்காக போற்றுதலுக்காக செய்தாய், எனக்காக நீ செய்ய இல்லை, உன்னுடைய கல்பு சரியில்லை, இவரே நரகத்தில் கொண்டு தள்ளுங்கன்னு நல்லா சொல்லுவானா. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்போ என்ன விளங்குகிறோம், எந்த அமலாக இருந்தாலும் கூட இந்த இஸ்லாம் எவ்வளோ புனிதமான மார்க்கமோ அதே போன்று அதில் அமல் செய்யக்கூடியவர்களிடத்திலும் புனிதத்துவத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அந்த புனிதத்துவம் 3 வகை. ஒன்றாவது அவருடைய வெளிரங்கமான சுத்தத்தை பார்க்குகின்றது. இரண்டாவதாக அந்தரங்கமான இதயம், வயிறு, இதெல்லாம் சுத்தமாக, கெட்ட எண்ணம், கெட்டத்தன்மை, மக்களுக்காக செய்வது, பெருமைக்காக செய்வது என்று இல்லாமல் இருக்க வேண்டும். வயிறு ஹலாலான முறையில் சம்பாதித்து உண்ட வயிறாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இவருடைய பழகக்கூடிய இந்த பழக்கங்கள், அண்டை வீட்டார்கள், அடுத்த வீட்டார்கள், சொந்த பந்தங்கள் அனைவர்களையும் சேர்ந்து வாழக்கூடிய நற்பண்புகள் இருக்க வேண்டும். இந்த 3ம் ஒன்று சேரும் பொழுதுதான் இவர் ஒரு பரிசுத்த முஸ்லீமாக, முஃமினாக இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு தான் அவருடைய அமல்கள் அனைத்தும் பயன் தரும் என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லும் பொழுது நபிமார்களை அழைச்சி, ரசூல்மார்களை அழைச்சி சொல்கிறான், யா ஐயுஹர் ரசூல்மார்களே, நீங்கள் ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், சாலிஹான அமலே செய்யுங்கள். அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் சிறந்ததாக இருக்கட்டும், உணவுகள் சிறந்ததாக இருக்கட்டும், உங்களுடைய உள்ளமும் செயல்பாடுகளும் அது அழகானதாக இருக்கட்டும், உங்களுடைய அமல்களை நான் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாலிஹான நல்லடியார்களிலே உள்ளும் புறமும் தூயவர்களிலே நல்லவர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.